என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது 2026 இந்த வருஷம் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை. பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமான அமாவாசை தான். எந்த தேதியில, என்ன கிழமையில, எந்த நேரத்தில் அமாவாசை ஆரம்பிக்கிறது? அமாவாசை அப்படின்னா முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதா, அதான் அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடு. அப்படி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சரியான நேரம் எது? அடுத்து பார்த்தோம்னா முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம், இது ரொம்ப முக்கியம் இல்லையா? முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். என்ன வழிபாடுகள் செய்யலாம் கோவில்ல, என்ன தானங்கள் கொடுக்கலாம், திருஷ்டி சுத்தி போடும் முறை எப்படி, அப்படின்னு தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி, அமாவாசை எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு முறை நம்ம பார்த்துடலாம். 18/3/2026 புதன்கிழமை தான் அமாவாசை ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு தான் நமக்கு பகல் அமாவாசையும் இரவு அமாவாசையும் இருக்கு, ரெண்டு பட்டுலாம் வரல. அப்ப அமாவாசை எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில 8:29 நமக்கு அமாவாசை திதி ஆரம்பிச்சு மறுநாள் காலை 7:29 அமாவாசை முடிஞ்சிடும், பிரதம ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப நமக்கு இந்த 18/3/2026 புதன்கிழமை தான் நமக்கு சரியான அமாவாசை. சரிங்க, நமக்கு புதன்கிழமை அமாவாசை வருது. முதல் வேலையா என்ன செய்வோம்? முன்னோர்களுக்கு பித்ருகளுடைய வழிபாடை நம்ம ஆரம்பிச்சுடுவோம் இல்லையா? காலம்பரை எந்திரிச்சு வீடெல்லாம் ரெடி பண்ணி, சுவாமி ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவோம். முன்னோர்களுக்கெல்லாம் அந்த படம் எல்லாம் ரெடி பண்ணி, சிலவங்க திருவுருவ படம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம பூசாத்தி எல்லாம் ரெடியா இருப்போம். அப்போ வாரிசு பிள்ளைங்க, ஆண் வாரிசு, இப்ப தாய்க்கோ தந்தைக்கோ கொடுக்கணும் அப்படின்னா பிள்ளைங்க தான் கொடுக்கணும். அப்படி தர்ப்பணம் கொடுக்கிறவங்க காலையில எந்த உணவும் எடுத்துக்கொள்ள கூடாது. தர்ப்பணம் கொடுத்த பிறகுதான், ஏன்னா நம்ம இந்த மதியம் இலை போடும் வரைக்கும் நம்ம விரதங்களை கடைபிடிக்க. அப்ப தர்ப்பணம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம டீ காபி எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்ப தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் என்ன? நமக்கு காலையில பார்த்தேன்னா சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் தான் தர்ப்பணம் கொடுக்கணும். அப்ப இந்த புதன்கிழமை ரொம்ப விசேஷம். புதன்கிழமை அமாவாசை செல்வ வளம் தரும் அமாவாசை. நம்ம சரியா பித்ருக்களுடைய கடமைகளை சரியா செய்தோமானால் கடன் பிரச்சனை நீங்கும். பித்ருக்கள் தோஷம் நிவர்த்தியானால் நம்ம வாழ்க்கையில எந்த விதமான தடைகளும் இருக்காது, குறைகளும் இருக்காது, காரிய தடைகள் எதுவும் வராது. இந்த கடமை தான் முக்கியமான கடமை. அப்ப ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, நாங்க வருஷத்துல ஒரு தடவை பெரிய அமாவாசை தான் பண்ணுவோம், மாதம் மாதம் நீங்க அமாவாசை தர்ப்பணம் கொடுங்க. இப்ப அமாவாசை தர்ப்பம் நமக்கு பங்குனி மாசம் 18/3/2026 புதன்கிழமை காலையில 6:19 வரைக்கும் மரண யோகம் இருக்கு. இந்த மரண யோகத்துல நம்ம சீக்கிரம் கொடுக்கணும்னு நினைச்சு 6:19 6:19 காலையில வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்க வேணாம். மரண யோகம் முடிஞ்சு அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆகும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் காலையில 6:19 மேல காலையில ஒரு 7:30 மணிக்குள்ளாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கு. அப்புறம் 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக நேரம் சரியில்லை. 9 மணிக்கு மேல 11:30 மணிக்குள்ளாக காலை நேரம் நமக்கு 9 மணிக்கு மேல நல்ல நேரம் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப தர்ப்பணம் கொடுக்கும் போது நீங்க கோவில்ல கொடுக்குறீங்க அப்படின்னா கால நேரம் பார்க்க தேவையில்லை. ஒரு கோலத்துல, ஆத்தாங்கரையில, இல்ல கடல் பகுதியில, இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நேரங்கள் நம்ம பார்க்கணும், நல்ல நேரங்கள் பார்க்கணும். ஏன்னா காலையில பாருங்க நமக்கு 6:19 வரைக்கும் மரண யோகம் இருக்கு. மரண யோகத்துல தர்ப்பணம் கொடுக்க கூடாது. இந்த 7 to 9 நமக்கு யமகண்ட நேரமா இருக்கு. இந்த நேரத்திலேயே நம்ம தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அவ்வளவுதான். மித்த நேரங்கள் நமக்கு உகந்த நேரமாக அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம். அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டீ காபி சாப்பிட்டுக்கலாம். இந்த இலை போடக்கூடிய நேரம் புதன்கிழமை ஆனாலும் இந்த இலை போடக்கூடிய நேரத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த 12 மணில இருந்து 1:30 மணிக்குள்ள ராவு காலம் இருக்கும். ரொம்ப அன்பு உறவுகள் கேட்கறது, ஐயா முன்னாடியே நாங்க போட்டுட்டோமா? உச்சி நேரம் 12 மணிக்கு மேலதான் இலை போடக்கூடிய நேரமே.
நீங்க 11:30 மணிக்கோ 10 மணிக்கோ இலை போட்டா எந்த பலனும் இல்லை. அதனால அந்த உச்சி காலம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த காலம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம 12 மணிக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. எப்பவுமே இலை போடும்போது அடிக்கடி சொல்றது ஒரு இலையா போடாதீங்க. முன்னோர்களுக்கு 2 இலையா போடுது. அவங்க திருவுருவ படம் மேல இருந்து அப்படின்னா கீழே டேபிள் போட்டு அதுல ஒரு வெள்ளை துணி விரிச்சு அதுல நீங்க இலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள், கூட்டு பொரியல், சாம்பார், ரசம், பாயாசம், அப்பளத்தோட வைங்க. அவங்களுக்கு படையல் போடக்கூடிய நேரம் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா 1:30 மணிலிருந்து ஒரு 2 மணிக்குள்ளாகத்தான் நமக்கு நேரம் இருக்கு. ஒரு 2:30 ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆரம்பிக்கக்கூடிய அந்த 12, 1:30 இருக்கு இல்லையா, இந்த 1:30க்கு மேல நீங்க இலை போடக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கிறீங்க. இலை போட்டு அவங்களுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் சாதம் எடுத்து காகத்துக்கு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம். ரொம்ப விசேஷம். வழிபாடு அப்படின்னு பார்த்தா அன்று மாலை நேரத்துல சிவன் வழிபாடு செய்யலாம். ரொம்ப விசேஷம். பத்ரகாளி அம்மன் வழிபாடு அதை விட ரொம்ப சிறப்பு. இப்ப தர்ப்பணம் கொடுத்துருக்கோம். நாங்க எங்களுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, இல்ல அம்மா இருக்காங்க அப்பா இல்லை, இல்ல அப்பா இருக்காங்க அம்மா இல்லை, இப்படிங்கிறவங்க நாங்க தர்ப்பணம் கொடுத்துருக்கோம். நாங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அன்னைக்கு மதியம் பசியோடு இருப்பவர்களுக்கு யாருக்காவது அன்னதானம் கொடுங்க. இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு உட்கார வச்சு கூட சாப்பாடு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு தாய் தந்தை இல்லாமல் தர்ப்பணம் கொடுக்கிறவங்க மட்டும்தான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். எங்க அப்பா அம்மா தர்ப்பணம் கொடுத்தாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு, நாங்க அவங்களுடைய பிள்ளைங்க, நாங்க எங்க அப்பா அம்மா வர முடியாது, நாங்க கொடுக்கலாமா? நீங்க கொடுக்க கூடாது. அவங்க கையால தான் கொடுக்கணும். நீங்க கையால பசுமாட்டுக்கு கொடுக்க கூடாது. அப்படி ஒரு முடியாத பட்சத்துல நீங்க என்ன செய்யலாம்னா, அந்த காய்கறிக்காரவங்க காசை கொடுத்து அம்மா நீங்களே கொடுத்துருன்னு சொல்லிட்டு போகலாம். முடியாத பட்சம் நீங்க கையால அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுக்க கூடாது. உங்களுக்கு தாய் தந்தை இருக்காங்க அப்படின்னா பழங்கள் வாங்கி கொடுக்கலாம், காய்கள் வாங்கி கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு. அதே போல வஸ்திர தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் ரொம்ப புண்ணியம். இந்த அமாவாசை நாள் மாலை நேரத்தில் சிவாலயம் சென்று 9 தீபம் விளக்கேற்ற வேண்டும். மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு 6 மணிக்கு மேல இரவு 9 மணி வரைக்கும் சில கோயில்லாம் பெரிய கோயில் இருக்கும். சின்ன கோயில ஒரு 7 மணி 7:30க்கு சாத்திடுவா. எந்த நேரம்னு பார்த்துக்கிறங்க, நடசாத்திர நேரம் தெரிஞ்சுக்கிறது. சிவன் சன்னதி இருந்தாலும் சரி, சிவ ஆலயமா இருந்தாலும் சரி, 9 தீபம் நல்லெண்ணெய் தீபமே விளக்கேற்றுங்க. ரொம்ப விசேஷம். வெற்றிலை கலிப்பாக்கு ஒரு தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணிருங்க. தேங்காய் சிவன்ட்டையே அங்கே வச்சுட்டு யாருக்காவது அதை கொடுக்க சொல்லிருங்க. இல்ல அங்கே உள்ள அர்ச்சகரை எடுத்துட்டு போட்டு. காளி அம்பாள் வழிபாடு, பத்ரகாளி வழிபாடு. இப்ப நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா பிருத்திங்கிரா தேவிக்கு மகாயாகம் அன்னைக்கு தான் நடக்குது. நீங்க சென்னைக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா கலந்துக்கிறங்க. வரணும் அப்படின்னா இடம் எங்க வரணும், அமைஞ்சக்கரை இருக்குல்ல, அமைந்த கரை சென்னை நகர் மெட்ரோ பக்கத்துல தாசில்தார் ஆபீஸ் கேட்டுவாங்க. பக்கத்திலே கோவில் இருக்கும். ஜோதி விநாயகர் கோயில் தான் மகா பிருத்திங்கிற இங்க பிரதானமா இருப்பாங்க. சிறப்பு பூஜைகள் நடக்கும். மாலை 6:30 மணில இருந்து 8 மணிக்குள்ள இரவு கலந்துக்கிறங்க. உங்க ஊருக்கு அருகாமையில இது போல அமாவாசை யாக பூஜைகள் நடந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்க கலந்துக்கிட்டு அங்கே தேவையான காய் பழங்கள் கொடுக்கலாம். அங்கு நடக்கக்கூடிய பூஜைக்கு அன்னதானத்துக்கு நீங்க அரிசி பருப்பு அன்னதானம் எடுத்து செய்யலாம். வெயில் அதிகமா இருக்குல்ல, நீர் மோர் பானக்கம் அதிகம் தானம் கொடுக்கலாம். சாப்பாடு கொடுக்கும் போது அன்னதானம் கொடுக்கும் போது தண்ணீரோட கொடுங்க. ரொம்ப விசேஷம். செப்பல் தானம் கொடுக்கலாம், கொடை தானம் கொடுக்கலாம். இப்படி கொடுப்பதால நவக்கிரகங்களுடைய தோஷங்களும் நிவர்த்தியாகும். அப்புறம் அன்பு உறவுகள் ரொம்ப பேர் கேட்டது என்ன அப்படின்னா, திருஷ்டி சுத்தி போடணும். அது எந்த நேரத்துல சுத்தி போடலாம்? நாங்க கடை வச்சிருக்கோம், வியாபாரம் பண்றோம், எங்க கடைக்கு சுத்தி போடணும். இப்போ 12 1:30 எங்களுக்கு நேரங்காலம் சரியில்லைங்கிறீங்க இல்லையா, ராவு காலம் இருக்கு, இந்த நேரத்துல சுத்தி போடலாம்னா சுத்தி போறதுக்கு ராவு காலம் எமகண்டம் பார்க்க தேவையில்லை. நம்ம கழிக்கத்தானே போறோம். அப்போ அமாவாசையில திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு 3 பொருள் நமக்கு வேணும். எலுமிச்சங்கனி, தேங்காய், ஒரு பூசணிக்காய். இந்த எலுமிச்சம்பழம் தேங்காய் பூசணிக்காய் என்ன அர்த்தம், எப்படி சுத்தி போடணும், எதுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்துல இருந்து தாங்க ஆரம்பிக்கணும். முதல்ல எலுமிச்சம்பழத்தை தான் என்ன செய்யணும், கற்பூரம் வச்சு அதை சுத்த. இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, நம்ம இது சைவ அடிப்படையில பண்றோம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த எலுமிச்சம்பழங்கிறது கோழிக்கு சமம். அதான் கோழி தலை மாதிரி இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா தேங்காய்,
தேங்காய் ரொம்ப பேர் இந்த குடும்பியை பிச்சுட்டு சுத்துறாங்க. அப்படி குடும்பியை பிச்சுட்டு திருச்சி சுத்தக்கூடாது, குடும்பியோட தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேங்காய்க்கு அர்த்தம் என்ன, ஆடு கிடாயுடைய தலை. அழகா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வாய் பகுதியெல்லாம் அந்த குடிப்பி தான் வாய் பகுதியா இருக்கும், தலை அந்த தேங்காயுடைய உருவம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரெண்டாவது நம்ம தேங்காய் சுத்தி உடைச்சிடறோம். மூன்றாவதாக பூசணிக்காய், வெண்பூசணி, முழு பூசணி. இந்த பூசணிக்காய்ங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, முதல்ல ஓட்டையை போட்டு அதுல குங்குமத்தை கொட்டி காசை போட்டு நல்லா கொட்டிட்டு அது மேல மூடி வச்சிடும். அப்படி செய்யக்கூடாது. முதல்லயே அது வந்து ஒரு உயிர். நம்ம எப்படி கொடுக்குறோம், பலி கொடுக்குறோம். முன்னாடி எருமக்கிடாயை பலி கொடுத்தாங்க. அது எருமக்கிடாய்க்கு பதிலாக தான் இப்போ பூசணிக்காய். பூசணிக்காய் அப்புறம் எருமக்கிடா தலை மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த பூசணிக்காய் மூன்றாவதாக கடைசியா உடைப்பாங்க. நீங்க என்ன செய்யணும், முன்னாடி தொலை போடக்கூடாது. நல்லா அதை அலம்பிட்டு அதுல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்லா சுத்தி உடைச்சு சிதறது பாருங்க. அது மேல குங்குமத்தை போட்டு 2-3 காயின்ஸை போட்டுருங்க. திருஷ்டி சுத்தம் போது உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாரும் சுத்தக்கூடாது. தனிப்பட்ட நபர் தான் சுத்தணும். உங்க குடும்பத்துல நீங்களே உங்களுக்கு இந்த மாதிரி அமாவாசை சுத்தி போட்டீங்கன்னா திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகாது. அதே மாதிரி முழு பூசணிக்காய், பொம்மை போட்ட பூசணிக்காய் வாங்கி வாசல்ல வைக்கலாம் அமாவாசை அன்னைக்குன்னு. மாசம் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். எங்களுக்கு சுத்தி போடணும் ஐயா, கண்டிப்பா சுத்தி போடலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதேதான் ரூல்ஸ். இதேதான் தேங்காய் சுத்தி போட்டுப்பாங்க, எலுமிச்சம்பழம் சுத்தி போட்டுப்பாங்க, இல்லை இந்த 3மே சுத்தி போட்டுக்கலாம். இது சுத்தி போடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நேரமா இருந்தா ரொம்ப விசேஷம். இப்போ உச்சி காலமா இருக்கு, நீங்க அந்த கடையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க வீட்டுக்கு சுத்தி போட்டாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். மொத்தமா வாசல்ல இருந்து சுத்தி போட்டுக்கணும். எல்லாருமே நின்றபடியே சுத்தி போட்டுக்கிறங்க. உங்க உறுப்பினர் யாரும் இருக்கக்கூடாது. அதே போல சுத்தி போட்டவங்களை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னா பெரும்பாலும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர மாட்டாங்க. அப்படி வர்றதா இருந்தா கை காலை அலம்பிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. இவ்வளவு தாங்க, சிம்பிளா முடிச்சிடலாம் திருஷ்டி சுத்தி போறதெல்லாம். நம்ம பூசணிக்காயில இருந்து சிலவங்க ஆரம்பிக்கிறாங்க, சிலவங்க பூசணிக்காயில ஓட்டை போட்டு தான் உடைக்கிறாங்க. அப்படிலாம் உடைச்ச பலன் கிடையாது. அது நமக்கு தோஷமாகிட்டே இருக்கும். இந்த புதன்கிழமையில நமக்கு வந்திருக்கிற அமாவாசை செல்வம் வளம் தரும் அமாவாசை. கை நிறைய சில்லறை எடுத்து உங்களுடைய லாக்கர்ல இல்லைன்னா பர்ஸ்ல ஒரு புடி இல்ல ஒரு 11 காயின்ஸ் ஒரு மஞ்சள் துணியில பச்சை துணியில முடி போட்டு கூட என்ன பண்ணுங்க, லாக்கர்ல வைக்கலாம், கல்லாப்பட்டியில வைக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அமாவாசையில் இந்த வழிபாடுகளை செய்யக்கூடிய நேரம் மாலை நேரம் அல்லது காலை நேரம். காலையில நம்ம சொன்ன மாதிரி 6:19க்கு மேல 7:30 மணிக்குள்ளாக, இல்லைன்னா 9 மணிக்கு மேலாக ஒரு 12 மணிக்குள்ளாக இதை நீங்க செஞ்சு உங்க லாக்கர்லயே பரிசுல வச்சுக்கலாம். இதால என்ன ஆகும், இது அடுத்த மாசம் பிரிச்சுக்கலாம். ஒரு மாசம் இருந்தா போதும். அது நல்ல ஒரு வைப்ரேஷன் தான். நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க, ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அன்பு உறவுகளே, அமாவாசை தவற விடாதீங்க. அற்புதமான புதன்கிழமையில வரக்கூடிய அமாவாசை. பித்தர்களுடைய தர்ப்பணம் கொடுக்குற வழக்கமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆனா கொடுத்தா தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி வழக்கம் செய்யாம விட்டுருப்பாங்க. அதை நம்மளும் அந்த தவறை செய்யக்கூடாது. செஞ்சுக்கிட்டே வாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த கடவுள் ஈசனும் பெருமாளும் நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. பித்திருக்களை மறக்கிறாங்களா, இவங்க அந்த கடமையை செய்யறாங்களா அப்படின்னு அந்த கடமையை நம்ம சரியா செஞ்சாலே நமக்கு நல்ல விஷயங்கள் தானா நடந்துகிட்டே இருக்கும். அன்பு உறவுகளே, தெரியாதவங்களுக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணாலே போதும், ரொம்ப பேருக்கு நல்ல விஷயம் தெரியும். அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கட்டுமே. நீங்க அனுப்புறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கனால அந்த புண்ணியம் உங்களை சேரட்டும். அன்பு உறவுகளே, இது போன்ற நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். நம்ம வீடியோவை புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, அது போதும். அன்பு உறவுகளே, தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் நம்ம வீடியோவில் ஆன்மீக நிகழ்வுகளும் இது போன்ற பரிகாரங்களும் ராசி பலன் நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் அன்பு உறவுகள் இது போன்ற நிகழ்வுகளை சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து உங்களுடைய விருப்பம் போல நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். அன்பு உறவுகளை, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.